நம்ம நம்ம பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் கடை பார்க்கலாமா? குழந்தைங்க எல்லாரும் போகி கொண்டாடிட்டு இருந்தாங்க. காடுக்கு பக்கத்துல ஒரு யானை போகிய பக்கம் வந்துச்சு. ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஒன்னும் இல்ல நினைக்கிறேன். அந்த யானை நெருப்பை பார்த்து பயந்து போச்சு. காலை விடிஞ்சாச்சு, பொங்கல் வந்தாச்சு. பொங்கலோ பொங்கல். இவன் தான் மகிழ். இருட்டில் ஏதோ பார்த்தான்ல, அது என்னது கண்டுபிடிக்க போறான். கிராமத்துக்கு பக்கத்துலயே ஒரு காடு. அடடா சூப்பர், எவ்வளோ அழகு, இன்னும் ஒரு வாழ்க்கை. இதான் கண்டுபிடிச்சாச்சுல, குண்டு யானை. இதெல்லாம் நம்ம நைட்டு பார்த்தோம். யானை மகிழ் பின்னாடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துச்சு. மகிழ் ஒரு கரும்பு எடுத்து யானைக்கு கொடுத்தான். அவ்வளோதான். அப்புறம் என்ன, யானை அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இந்தா சாப்பிடு. இது நல்லா இருக்கே. நன்றி குட்டி பையா. யானை மகிழுக்கு நிறைய உதவி செஞ்சிச்சு. நன்றி நண்பா. வா நம்ம ஊருக்கு போலாம். மகிழ் யானை ஒரு உரியோட ஊருக்கே தேவையான பொங்கல் பொருட்களோடு வந்தான். அப்புறம் என்ன, ஊரே ஒன்று பாடாச்சிச்சு. யானையை பார்த்து ஊர் மக்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ பெரிய விஷயத்துல யாருமே அவங்க ஊர்ல பண்ணதே இல்லை. பொங்கலோ பொங்கல். மம் ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழந்தைங்க யானையோட சேர்ந்து உங்களை சூப்பராக கொண்டாடுறாங்க. இதான் பொங்கல் விளையாட்டு. இதுக்கு பேரு உரியாடி. என்ன நாமளும் விளையாடாமா? கண்டிப்பா குட்டி பையா. வெற்றி வெற்றி, நாம ஜெயிச்சிட்டோம். பொங்கல் அன்னைக்கு சூரியனுக்கு நன்றி சொல்லணும், கடவுளுக்கு நன்றி சொல்லணும், விவசாயிகளுக்கு நன்றி சொல்லணும். மகிழ் அந்த யானையை சூப்பரான இடத்துக்கு கூட்டு போனான். அங்கே எல்லாரும் யானை மேலே
ஸ்டாப்பீஸை வச்சு ஃபுல்லாக வரைஞ்சிட்டாங்க. அழகாக அந்த யானையை டெக்கரேட் பண்ணாங்க. இந்த அழகான காடையை உருவாக்க யானைகளுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்குது. மாடு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுக்கு டெய்லி பால் கொடுக்குது. விவசாயிக்கும் உதவி செய்யுது. இந்த மட்டும் பொங்கல் மாடுகளோடு சேர்ந்து யானைகள் கொண்டாடுச்சு. நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மகிழ், என்னை காட்டில் மறக்காம வந்து பார்த்துரு. செல்லங்களே, உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கப் கேக் பண்ணுங்க.